ராமநாதபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சென்னை திரும்பிய தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஒரு நாட்டின் பிரதமர் மாநிலத்துக்கு வரும்பொழுது அவரை வரவேற்க மாநில முதலமைச்சர் வர வேண்டும் என்பது நடைமுறை. அதை புறக்கணித்துவிட்டு ஊட்டியில் சென்று ஓய்வெடுக்க சென்றிருக்கிறார் தமிழக முதலமைச்சர். தமிழகத்தின் கலாச்சாரத்தை பாரத பிரதமர் வேஷ்டி சட்டை அணிந்து பின்பற்றுகிறார். ஆனால் நமது மாநிலத்தை சார்ந்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று நீங்கள் தான் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி முதலில் உங்கள் கையெழுத்துக்களை தமிழில் போடுங்கள், பெயரை தமிழில் வையுங்கள் என கூறியிருக்கிறார். அனைத்திலும் திமுக இரட்டை வேடம் போடுகிறது. நடத்தும் பள்ளிக்கூடத்தில் தமிழ் கிடையாது, பெயரில் தமிழ் இல்லை, பேசுவதில் தமிழ் இல்லை. கல்வி அமைச்சரின் மகன் தமிழ் படிப்பதில்லை, ஆனால் தமிழ் தமிழ் என பேசுகிறார்கள். இனி தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது. ரயில்வே அமைச்சர் உட்பட அனைவரும் தமிழில் நலம் விசாரிக்கிறார்கள். அது எத்தனை பெரிய விஷயம். பிரதமர் கூறியது போல் முதல்வர் உட்பட அனைவரும் அழுது கொண்டே இருங்கள். ஊட்டியில் சென்று தமிழக மக்களுக்கு எதுவும் கொடுக்கவில்லை என தமிழக முதலமைச்சர் பேசிக் கொண்டிருந்த போது ராமநாதபுரத்தில் 8000 கோடிக்கான திட்டங்களை பாரத பிரதமர் சமர்ப்பிக்கிறார். இப்படி இருக்க டக் அவுட் பத்தி பேசுகிறார். நாட் அவுட் ஆக போகிறவர் டக் அவுட் பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். தமிழக முதலமைச்சர் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். தமிழக மக்களுக்காக பிரதமர் வந்திருக்கும் போது அவர் வரவேற்க செல்லாதது என்ன அர்த்தம்? மருத்துவ நுழைவுத் தேர்விற்கான இன்டர்வியூ என்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. அது எப்படி நியாயம்? ஆளுங்க சேர்ந்து தேவைக்காக தேதியை மாற்றம் செய்து 2000 3000 மக்களை துன்புறுத்துவது அவரின் ஆணவத்தை காண்பிக்கிறது என்று கூறினார். இவ்வாறாக பல்வேறு விஷயங்களை தமிழிசை சவுந்தரராஜன் பகிர்ந்து கொண்டார். விமான நிலைய செய்தியாளர் எஸ். பிரபு. ஊட்டி உனக்கு தேவையானலாம் சொன்னவங்க இன்னைக்கு சற்றே இளைப்பாறு ஊட்டிக்கு போயிட்டாரு. எப்ப இளைப்பாறு? மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இங்கே தமிழகத்திற்கு வரும்போது இளைப்பாறு உங்களுக்கு தேவையா? ஆக இது ஒரு நடைமுறை. பிரதமர் ஒரு மாநிலத்திற்கு வந்தால் அந்த மாநில முதலமைச்சர் அவரை வரவேற்க வேண்டும் என்பது நடைமுறை, விதிமுறை. வேணும்னே அதை விட்டு அவங்க இளைப்பாற போயிருக்காராம். அங்க போய் என்னெல்லாம் பேசுறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர். இன்னைக்கு அவர் வேஷ்டி சட்டை போட்டார். நம்ம கலாச்சாரத்தை அவர் எடுத்துக்கொண்டார். முதல்வர் எப்படி கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார் என நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். அதனால இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். முதல் உங்க மொழியில கையெழுத்த போட்டு பழகுங்க, உங்க மொழியில பேரை வச்சு பழகுங்க, அதுக்கப்புறம் மொழியை பற்றி பேசலாம். எல்லாமே இரட்டை வேடம். பேரு தமிழ்ல வைக்கிறது கிடையாது, கையெழுத்து தமிழ்ல போடுறது கிடையாது, பேசுறது தமிழ்ல பேசுறது கிடையாது, தான் படிக்கிற தான் நடத்துற பள்ளிக்கூடத்துல தமிழ் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது, கல்வி அமைச்சரின் மகனே தமிழ் படிக்கிறது கிடையாது. ஆனா தமிழ்னு பேசுவாங்க. இனிமேல் தமிழக மக்களை மொழியை வைத்து ஏமாற்ற முடியாது. பிரதமர் இன்னைக்கு என்ன அழகா வணக்கம் தெரிவித்து எல்லாரும் அஸ்வினி வைஷ்ணவ் கூட என்ன நல்லா இருக்கீங்களான்னு கேட்கிறாரு. ஆக பிற மொழியை சார்ந்தவர்கள் நம் மொழியில் பேசுவது எவ்வளவு பெருமை மிக்க விஷயம். அழுதுகிட்டே இருங்க. மரியாதைக்குரிய பிரதமர் சொன்ன மாதிரி முதல்வர் உட்பட அழுது கொண்டே இருங்கள். அழத்தான் போகிறீர்கள். 2020 மேல் இன்னும் அழுதான் போறீங்க. ஊட்டியில போய் என்ன பேசுறாரு? தமிழக மக்களுக்கு எதுவும் கொடுக்கலன்னு பேசிட்டு இருக்காரு. பேசுகின்ற நேரத்தில் 8000 கோடிக்கு திட்டங்களை பாரத பிரதமர் சமர்ப்பிக்கிறார். இவர் டக் அவுட் எல்லாம் பேசுறாரு. நாக் அவுட் ஆக போகிறவர் டக் அவுட்டை பத்தி பேசுறாராம். முற்றிலுமாக மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். தமிழக மக்களுக்காக ஒரு பிரதமர் வந்திருக்கிறார். நீங்க ஊட்டிக்கு போனா என்ன அர்த்தம்? அதே மாதிரி இன்னைக்கு மருத்துவ நுழைவுத் தேர்வு இன்டர்வியூ அது இன்னைக்கு கேன்சல் செய்யப்பட்டது. நான் ரைட்ல ஒருத்தர் பார்த்தேன். இது எப்படி நீங்க போகணுன்றதுக்காக இங்க வெங்கடேசன் மத்திய அரசு தெரியாம ஒரு தேதி அறிவிச்சுட்டா வேணும்னே நீங்க அந்த தேதி அறிவிச்சீங்கன்னு சொல்லுவாரு. இன்னைக்கு அறிவிச்சுட்டு நீங்க எங்கேயோ போறீங்கன்றதுக்காக 2000 3000 பேரை சங்கடத்தை ஆழ்த்தினீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்படி ஆணவம். நான் இன்னொன்னு சொல்றேங்க. நான் 2 மாநிலத்தை பார்த்திருக்கிறேன். ஒரு மாநிலத்துல இதே மாதிரிதான் ஏறக்குறைய இது ரீப்ளே ஆகுது எனது மனசுல. எப்பெல்லாம் பிரதமர் வருவாரோ, எப்பெல்லாம் தெலுங்கானாவுக்கு நல்ல திட்டங்களை கொடுப்பாரோ அப்ப சந்திரசேகரா வரமாட்டார், புறக்கணிப்பார். இன்னைக்கு மக்கள் அவரை புறக்கணித்தார்கள். அதே நிலைதான் தமிழகத்திற்கு வரப்போகிறது. பிரதமர் தமிழகத்திற்கு வரும்பொழுது நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள், மக்கள் உங்களை புறக்கணிப்பார்கள் என்பதை தெலுங்கானா சரித்திரம் சொல்லி இருக்கிறது. ஏன்னா சும்மா வரல. தமிழக மக்கள் மீது அன்பு கொண்டு ஆசை கொண்டு இன்னைக்கு வந்திருக்கிறார். ராமநவமி என்ற ஒரு மங்களகரமான நாள்ல, அதுவும் எங்களுக்கு இன்னைக்கு ஸ்தாபக தினம். ஆக அதையெல்லாம் அங்கே கொண்டாடாமல் தமிழ்நாட்டிற்கு வந்துவிட்டு இலங்கையில் இருந்து வெற்றி செய்தியோடு வந்தவரை வரவேற்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அதனால முற்றிலுமாக முதலமைச்சர் இன்று தோல்வி அடைந்திருக்கிறார். குழு குழுன்னு இருக்கணும். அவர் ஊட்டிக்கு போயிட்டாரு. ஆனா சென்னை குழு குழுன்னு ஆயிடுச்சு. அதான் ஆயிடுச்சு. நன்றி. மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. மீனவர்களை நம்ம மீட்பு
எடுக்கணுமே தவிர மீனவர்களோட படகுகளை மீட்கிறதுக்கு நம்ம இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? ஏன்னா மீனவர்களுக்கு இல்ல இன்னைக்கு தானேப்பா பிரதமர் ஒரே ஒரு நிமிஷம் தம்பி மீனவர்கள் வைக்கிற முக்கியமான ஒரு கோரிக்கை என்னன்னா, நாங்க வந்துடுறோம், ஆனா எங்களோட படகுகள் வந்து ஒவ்வொரு லட்சக்கணக்கில் ஒரு முறை நாங்க போயிட்டு வந்தாலே எங்களோட வாழ்வாதாரம் மொத்தமா போயிடுது. படகு மீட்கிறது என்ன நடவடிக்கை? இல்ல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு பிரதமர் வெளியே வந்த பிறகு நம்மளுக்கு சொல்ல முடியும். 3700 மீனவர்கள் இன்னைக்கு மீட்டு இருக்கும். மீனவர்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல மீனவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். அவங்க காட்சி காலத்துல அங்க தவித்துக் கொண்டிருந்த சிறையில் வாழ்ந்த மக்களை பிரதமர் வந்து வெளியிட்டு விடுவித்தார். அது நாமெல்லாம் வந்து இங்க வரவேற்றோம். அதெல்லாம் இவ்வளவு பேச்சுவார்த்தை நடத்திருக்கும்போது அது பேச்சுவார்த்தை நடத்திருக்க மாட்டாரா? ஆக நீங்க வரவேற்க கூட உங்களுக்கு அக்கறை இல்ல. பிரதமர் அவர்கள் தமிழ் மக்களுக்காக எல்லா விதத்திலும் அவர் நான் வந்து ஆதரவா இருக்கிறேன்னு பேசிக்கொண்டு வந்திருக்கிறார். ஆக முதல்ல நல்லதை பாராட்ட பழகுவோம். முதலமைச்சரை போய் கேட்டீங்களா? பிரதமர் இன்னைக்கு வராரு, அது வழிமுறையாச்சு, ஏன் நீங்க இன்னைக்கு வரவேற்க வரல அப்படின்னு. ஆக நான் எதையுமே பின்பற்ற மாட்டேன். குடியரசுத் தலைவர் அலுவலகத்தை நான் மதிக்க மாட்டேன், பாராளுமன்றத்தை நான் மதிக்க மாட்டேன், எதையும் நான் மதிக்க மாட்டேன். ஆனா நான் அப்படிதான் இருப்பேன்னா மக்கள் உங்களை மதிக்காமல் போவார்கள் என்பதை நான் தெரிவித்துக் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இப்ப கூட வரும்போது ரயில் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்று சில பிரச்சனைகள் வந்தா ஸ்டார்ட் ஆனதை பாருங்க, ஸ்டக் ஆனதை பார்க்காதுங்க. முதல் அதிமுக வந்து கபலீகரம் செய்கிறது பாஜக அப்படின்னு சொல்லிட்டு முத்தரசன் பேசியிருக்காரு சேலத்துல. இன்னைக்கு முத்தரசன் பேசினதோ செல்வ பெருந்தைய கருப்பு கொடியோ எல்லாம் நீர்த்து போச்சுங்க. மரியாதைக்குரிய பாரத பிரதமரோட பலத்துல எல்லாமே கீழே விழுந்து போச்சு. பேசுறவங்க பேசி கொண்டுதான் இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பிரதமர் சொன்ன மாதிரி அழுகுறது இன்னும் கொஞ்சம் அழுவாங்க, சத்தம் போட்டு அழுவாங்க. அழுது கொண்டே இருக்க வேண்டும், நாங்கள் எழுந்து கொண்டே இருக்கிறோம், அவ்வளவுதான். தமிழக வெற்றி கழகம் வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் எதிராக போராட்டம் நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க. விஜயோட கட்சி மிகப்பெரிய ஒரு அளவு மத்திய அரசு எதிரான ஒரு போராட்டம் நடந்ததை நேர்தான் எப்படி பாக்குறீங்க? ஓஹோ, மிகப்பெரிய போராட்டம் நடந்ததா? அப்படியா? போலீஸ் நீங்க அனுமதி இல்லைன்னு ஓடுன போராட்டம் நடந்ததை விட ஓடுனவங்களை தான் நான் அதிகம் பார்த்தேன். இன்னொன்று, அந்த பொதுச் செயலாளர் நீங்களாம் ஒரு கேள்வி கேட்டீங்க, வக்ஃப் மசோதால என்ன இருக்குன்னு பதில் சொல்ல முடிஞ்சதா? வக்ஃப் அப்படின்னு பேர் வந்த உடனே இன்னைக்கு இஸ்லாமிய பெண்களின் கூட்டமைப்பு வக்ஃப் மசோதாக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு. இப்ப என்ன சொல்றீங்க? விஜய் இன்னைக்கு என்ன சொல்றாரு? அப்ப இஸ்லாமிய பெண்கள்லாம் தப்பா முடிவு செய்யறாங்கன்னு சொல்றாங்களா? இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதே இல்ல, இது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானது. எல்லா இடத்து சுட்டி சுட்டி நீங்க வச்சுக்காதுங்க, அதைத்தான் சொல்றேன். அவர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர், அதனால இருந்திருக்கிறாரு. நன்றி.